நாராயண பகவரே வாசுதேவாயா. இங்கே அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் கிருவக்கரை. இங்கே வக்கராசுரன் ஒரு அசுரனை இங்கே பெருமாள் வதம் பண்ணுற இடம். இந்த ஸ்தலத்தில் இந்த அசுரனோட தங்கையே காளி சம்ஹாரம் பண்ணுறாங்க. எல்லா பெருமாளுக்கு சக்கரம் நேராக இருக்கணும். இங்கே பிரயோக சக்கரம். இங்கே அசுரனை வதம் பண்ணிட்டு மேற்க பார்க்குறவர் இங்கே வக்ராசுரனோட தங்க தும்மிகை இந்தவ காளி சம்ஹாரம் பண்ணுறாங்க. சம்ஹாரம் பண்ணும் போல அவள் கர்ப்பமாக இருக்கும் போல தர்ம சாஸ்திர பிரகாரத்திற்கு குழந்தைய கொல்லக்கூடாது. இந்த குழந்தைய எடுத்துக்கு வரருக்காலில் சுற்றுலா குண்டலமாக மாட்டிக்கிட்டு அரைக்கிய சம்ஹாரம் பண்ணுறா. இங்கே சுவாமிக்கு 3 முகம், பிரம்மா விஷ்ணு சிவன். இதேமாரி நந்தி கொடிக்கம்பம் ராஜகோபுரம் எல்லாம் பார்த்திங்களா வக்கரமாவாக இருக்கும். இங்கே இந்த தோஷ பரிகாரத்துக்கு இந்த ஸ்தலத்துக்கு போகிற நிவர்த்தி ஆகிடுங்க. ஆளுக்கு ஒரு திசைகள் இங்கே கோவில் அமர்ந்திருக்கிறது. சிவன் கிழக்கு முகமாக இருக்கார். பெருமாள் மேற்கு பார்க்குறவர். இங்கே காளி எல்லா காளி கிழக்கு ஊர் இலையில் இருக்கணும். இங்கே சிவங்கோயில் உள்ள காளி இருக்குது. இங்கே சம்ஹார கோலத்தோட சாயந்தரம் இங்கே விசேஷமான இடம் இந்த கோவிலில். இந்த பரிகாரத்துக்கு இங்கே எல்லாம் வக்கரஸ்தலம் இந்த கோவில். இதே மாதிரி ராவு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இங்கே போகிறது நல்லது விசேஷமான இடம் இந்த கோவிலை. இதேமாதிரி சனி பகவான் வக்கர சனீஸ்வரன். இங்கே காக்க வாகனம் வடக்கு முகமாக இருக்கணும். இங்கே தெற்கு முகமாக இருக்குது. தலவிருஷம் வில்வ மரம். இங்கே இந்த ஸ்தலத்துக்கு போகிறது நிவர்த்தி ஆகிடும். அம்பாள் தெற்க பார்க்குற வடிகாம்பிகை. இங்கே பெருமாளுக்கு தாயார் சன்னதி கிடையாது. இங்கே இந்த சம்ஹார கோலத்தோட இங்கே மேற்கு முகமாக இங்கே அமர்ந்திருக்கிறது இங்கே விசேஷமான இடம். இங்கே பக்கத்தில் கல்மரம் பூங்கா திட்டமாக இருக்குது. இங்கே அதான் இங்கே உத்தம் பண்ண இடம். இந்த இடத்துல எல்லாம் பரிகாரமான கோவில்கள்லேருந்து விசேஷமானது. 3 கோவில் விசேஷம். கிருவக்கரை, மயிலம், மலையனூர். அமாவாசை மலையனூர் விசேஷம். பௌர்ணமி ராத்திரி 12 மணிக்கு ஜோதி தரிசனம். இங்கே விசேஷமான இடம். இங்கே எல்லாம் பரிகாரத்துக்கு இந்த கோவிலுக்கு போனால் எப்பேற்பட்ட தோஷ பரிகாரம் நிவர்த்தி ஆகிட இடம். இந்த பரிகாரமான ஸ்தலம் இந்த கோவில். இந்த குழந்தை இல்லாதவாளுக்கு இந்த தொட்டில் கட்டுறது விசேஷமான இடம். அந்த தீபலக்ஷ்மிகிட்ட அங்கே தீபம் போட்டுட்டு இந்த குழந்தை இல்லாதவாளுக்கு தொட்டில் கட்டுறது இங்கே விசேஷமான இடம் இந்த ஸ்தலத்தில். இது திருவக்கரை என்றோட வக்கரகாளி அம்மாவோட இல்லம். இதில் என்ன புதுமையானன்றதுன்னா திருமண தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கும். இந்த இடத்துல ராகு கேது செவ்வாய் தோஷம் சர்வதோஷம் ஜென்மத்தில் சனி அது இருந்தால் திருமணன்றது நடக்கவே நடக்காது. அது திருமணம் நடக்கணும்னு சொன்னால் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இந்த ஆலயத்தில் அவங்களுக்கு என்ன முறையோ இந்த ராகு கேது தடுத்து விட்டுட்டு சுமங்கலிக்கு 9 பேருக்கு புடவை ஜாக்கெட்டு மஞ்சள் குங்குமத்தோடு கொடுத்தாங்கன்னா 9 பேரில் ஒருத்தர்னாலும் ஒருத்தர் வாக்கு பழிக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த சொல்லு பழித்து அவங்களுக்கு திருமணம் நடக்கிற இடம் புதுமையான இடம். இந்த திருவர வக்கரகாளி அம்மா கோயிலோடைய எல்லை இது. ஆத்தாப்புணத்தில் எது நம்பி வந்தாலும் வெற்றி தான் கொடுப்பாங்க. ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் அது வெற்றி தான கோசம் ஒரு காலமும் தோல்வி கிடையாது. அதேமாரி பணத்தை வாங்கின மோசடி பண்ணுறவங்களுக்கோ இல்லை குழந்தைய கொடுத்துட்டு இன்னொருத்தவங்ககிட்ட போய் அடிமையாக ஆகிறவங்களுக்கோ இல்லை நம்ம மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவியை கூட்டு போகிறது எல்லாத்துக்குமே ஒரு கடவுள்ன்றது ஒரு தண்டிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஆலயத்துக்கு வராங்க. பல பேர் மக்கள் இந்த ஆலயத்தில் சந்தோஷத்தை தான் அடைந்தாங்களோ கோசம் அவங்க குறையின்றி இல்லாமலே போயிருக்கிறாங்க. இருந்தாலும் இது பேர் பொறுமையான கோயில், புத்து கோயில்னு சொல்லுவாங்க. இந்த எல்லை புத்து கோயில். எடுத்தது வக்கரகாளி அம்மா கோயில், அடுத்து அந்த காளிமாவுக்கு அடுத்து தான் இந்த புத்து கோயில். அவளுடைய தங்கச்சின்னு தான் சொல்லுவாங்க. இவளுடைய பேர் தீபலட்சுமி அம்மா. இங்கே எல்லாம் பார்த்திங்களா கிராஸாக இருக்கும். இது எல்லாம் அந்த ஆதித்ய சோழனுக்கு வக்கர தோஷத்துக்கு எல்லாம் நந்தி கொடிக்கம்பம் சுவாமி நந்தி எல்லாம் பார்த்திங்களா நேராக இருக்கார். எப்பேற்பட்ட தோஷத்துக்கு அவனுக்கு தோஷ பரிகாரத்துக்கு எல்லாம் கிராஸாக கோவிலை கட்டி இங்கே கிராஸாக பண்ணி வச்சுருக்குது. இங்கே விசேஷமான இடம் இந்த கோவில். எல்லாம் நேராக இருக்கார். சுவாமிக்கு பார்த்திங்களா நேராக இருக்கணும். துவயஸ்தம்பம் நந்தி
எல்லாம் பார்த்திங்கன்னா நேராக இருக்கணும். இங்கே வந்து வக்ர தோஷத்துக்கு இந்த பரிகாரமான ஸ்தலத்துக்கு வந்து போகிறது நிவர்த்தி ஆகிற இடம் இந்த கோவில். குண்டலி மாமுனிவர் சித்தர் சமாதி. இங்கே சித்தர் சமாதினா கீழே வந்து சமாதியாகி மேலே வந்து லிங்க பிரஷை. இங்கே வந்து சித்தரோட பவர் இங்கே கோவிலுக்கு வந்து போகிறது நல்ல விசேஷமானது. வெளியில் வந்து காக்கா போட்டு பிள்ளையார் சுந்தரவிநாயகர் அந்த கோவில் நேராக மெயின் என்ட்ரன்ஸில் சுந்தரவிநாயகருக்கு பார்க்குறது விசேஷமான இடம் இந்த கோவில். இங்கே சப்தமாராளோட இங்கே அமர்ந்திருக்குது. இங்கே என்ன கேட்டிங்களா, வடிகாம்பிகை கோவில் நேராக சப்தமாராளோட 7 கன்னிகள் பிராமணி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டிக்கு அடுத்து காளி சுரூபமாக இங்கே அமர்ந்திருக்குது. இங்கே விசேஷமான இடம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு காளிக்கும் பெருமாளுக்கும் பௌர்ணமியில் சந்தன காப்பு அலங்காரத்தோட அவள் 2 பேரும் காட்சி கொடுக்குற இடம் இந்த கோவிலில். என்ன கேட்டிங்களா, ராத்திரி 12 மணிக்கு ஜோதி தரிசனம். இந்த ஜோதி தரிசனத்தில் எப்படிப்பட்ட நம்மளுக்கு கஷ்டம், குடும்பத்துக்கு கஷ்டம், கல்யாணத்திற்கு இந்த வந்து தீப தரிசனம் பண்ணிட்டு போனான்னா எப்படிப்பட்ட பலன் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிடுறது ஒரு ஐதீகமானது. அமாவாசை வந்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் அமாவாசை அங்கே விசேஷம். ராத்திரி 12 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் மலையனூர். இங்கே வந்து பௌர்ணமி வந்து ராத்திரி, அமாவாசை வந்து பகல் 12 மணிக்கு ஜோதி தரிசனம். எப்படிப்பட்ட ஜோதி தரிசனத்தை பார்க்குறது ஒரு புண்ணியமான ஸ்தலம். அமாவாசையில் வந்து காளிக்கும் பெருமாளுக்கும் அபிஷேகம் அலங்காரத்தோட 12 மணிக்கு ஜோதி தரிசனம். மத்தியானம் 12 மணிக்கு எப்படிப்பட்ட இதுனால இந்த கோவிலுக்கு வந்து போகிறது நிவர்த்தி ஆகிடும். எல்லா சுவாமிகள் வந்து அமாவாசையில் வந்து தரிசனம் பண்ணனா எப்படிப்பட்ட கோடி புண்ணியம் இந்த ஸ்தலம் இந்த கோவில். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.